வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. நான் சொன்ன மாதிரி இது 2வது காணொளி இன்றைக்கி நான் போடுறேன். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெட்ரோல் விலை உயர்வு. இப்போது சமீபத்தில் பெட்ரோலோட விலை அதிகரிச்சிருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த பெட்ரோல் விலை உயர்வு எதனால் ஏற்பட்டுச்சு, ஏன் மத்திய அரசு இதை இந்த நேரத்தில் அதை உயர்த்தியிருக்கிறாங்க அந்த விலையை, அதனால் மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, இதெல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய காணொலியை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல மக்கள். அதனால தான் நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த காணொலியில். என்னுடைய காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தினமும் நான் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரணும்னா, நீங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த காணொலி உங்களுக்கு தினமும் தவறாமல் வரும். அதனால் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காணொலியை பாருங்கள் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பெட்ரோலோட விலை ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 99 ரூபா, 100 ரூபா இந்த மாதிரி தான் இருந்தது. 100 ரூபா, 101, இந்த 100க்குள்ளே இருந்தது. 100, 101 இந்த அளவுக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த அளவுக்குள்ளாரே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 108 ரூபா 20 காசு இன்றைக்கி பெட்ரோலோட விலை. இது எதனால் ஏற்பட்டுச்சு, ஏன் திடீர்னு இந்த உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் அது நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த போர் நடந்ததுக்கு காரணமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், அதாவது ஹார்மஸ் நீர் சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மஸினுடைய நிலச்சந்தின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஈரான் பிடிச்சி வச்சுக்கிட்டு, இல்லை இது நாங்கள் இந்த பகுதியில் எங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கப்பலை போவிடுவோம், மற்றவங்களெல்லாம் போவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கண்ணி வெடிகளை அந்த கடலுக்குள்ளார போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஹார்மஸ் நீர்ச்சந்தி அந்த இடங்களில் இதை பண்ணியிருந்தாங்க. அதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், மற்ற நாடுகளோட கப்பல்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு அச்ச உணர்வு ஏற்பட்டுச்சு. அவங்க யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்க போனால் இவங்க குண்டை போடுறாங்க, மிசைலால் தாக்குறாங்க. அது போக அந்த கண்ணி வெடிகள் வச்சுருக்கனால அதன் மூலமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க பாதிக்கப்படுது அவங்களோட கப்பல். இதனால் முதல்ல இந்த தனியார் முதலாளிகள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த கப்பல் வச்சுருக்கக்கூடிய தனியார் முதலாளி, அவங்கெல்லாம் அந்த பக்கம் போகிறதுக்கே பயந்துக்கிட்டு போகலை. அதுதான் முதல் காரணம். ரெண்டாவது அமெரிக்கா என்ன சொன்னிச்சுன்னா, இல்லை நாங்கள் பாதுகாப்பு தரோம், நீங்கள் யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இந்த போர் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசி ஒரு காணொலி போட்டிருக்கோம், எதனால் இந்த போர் வந்துச்சு அப்படின்னு. அமெரிக்கா என்ன சொல்லுது, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க போகிறாங்க, அதாவது என்ரிச்ட் யுரேனியம் இருக்குது, அதை வச்சு அணு ஆயுதம் தயாரிக்க போகிறாங்க, அது செய்யக்கூடாது, அவங்க கிட்ட இருக்க அந்த யுரேனியத்தெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துடணும். ஈரான் அணு ஆயுத நாடாக மாறிடுச்சு அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்றாங்க. இதில் என்னென்னா, அமெரிக்காவும் அணு ஆயுத நாடு தான், இஸ்ரேலும் அணு ஆயுத நாடு தான். ஆனால் இஸ்ரேல் அணு ஆயுதங்கள்லாம் வச்சுக்கலாமா, ஆனால் ஈரான் வச்சுக்கூடாதான். இது அவங்களோட நியாயம். இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நீங்களாம் வச்சுக்கிறீங்க, நான் வச்சுக்கிட்டா என்ன, எனக்கு பாதுகாப்புக்கு நான் வச்சுக்கிறேன், நான் நான் தயாரிக்க கூட இல்லை, நான் அந்த என்ரிச்ட் யுரேனியம் வச்சு நான் ஆராய்ச்சி கூட நான் பயன்படுத்துவேன், நீங்கள் எப்படி நான் அணு ஆயுதம் தான் தயாரிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்படியே நான் தயாரித்தாலும் என்ன தப்பு, நீங்களாம் வச்சுருக்கும் போது நான் வச்சுக்கூடாதான் நான் கேட்குறேன். அவனோட கேள்வி நியாயமானது தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்துருச்சுன்னா இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாயிரும், இவன் எப்போ வேணாலும் எதாவது தூக்கி குண்டை போட்டானா, அணு ஆயுதங்கள்லாம் தூக்கி இங்கே பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கிடுவானோன்ற ஒரு பயம். இஸ்ரேல் சொல்லப்போனால் ஒரு பயந்தாங்குழி நாடு தான். ஆனால் அது இப்போ எல்லாரையும் பயன்படுத்துகிறேன் அப்படின்ற பேரில் மொசாத்ன்ற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு, அது போக அங்கெங்கெல்லாம் அவனுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு நினைக்கிறானோ அவங்க நாட்டுகள்லாம் போய் தாக்குதல் நடத்த வேண்டியது, அதுக்கு துணையாக அமெரிக்கா மற்ற நாடுகளை கூப்பிட்டுக்க வேண்டியது. அவங்க அமெரிக்கா தான் இஸ்ரேலோட அடியாளாச்சே, அவங்க துணை வருவாங்க. அமெரிக்கா வரும்போது அமெரிக்கா சார்பாக இருக்கக்கூடிய சில நாடுகளும் வரும்ல, அதன் மூலமாக அந்த எந்த நாட்டுக்கு எதிராக அவன் போரிட்டானோ அவங்க அச்சுறுத்தல் செய்தல், இதை தான் அந்த இஸ்ரேலிய வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ லெபனானை தாக்கிட்டு இருக்காங்க, ஈரானையும் ஒரு பக்கம் தாக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அது ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு இந்த பேச்சுவார்த்தை. அது போக போர் நிறுத்தம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அந்த போர் நிறுத்தம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்ப போர் தொடங்கியிருக்கதா ஒரு தகவல் வருது. காரணம் பேச்சுவார்த்தை கைவிடப்பட்ட மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த உடன்படிக்கையும் அதில் ஏற்படலை
அப்படின்றனால அந்த போர் தொடர்ந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஈரான் வந்து அந்த கப்பல்கள் வந்து இந்த ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக வருவதற்கு அனுமதிக்காத காரணத்தினால பெரும்பாலான கப்பல்கள் வர முடியல. ஒரு சில நாடுகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. இப்போ இந்த சீனா நாட்டின் கப்பல்கள்லாம் வந்து போகுது, ரஷ்யா நாட்டின் கப்பல்கள் வந்து போகுது. இந்த மாதிரி ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் அனுமதி இருக்குது. இந்தியாவுக்கு வந்து நாங்கள் எந்த தடையும் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய கப்பல்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் 2000 கப்பல் 3000 கப்பல் போயிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து 120 150 அதிகபட்சம் 190 கப்பல் இந்த மாதிரி தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. அதில் வந்து மற்ற நாடுகள் கப்பலும் அதிகம். இப்போ இந்தியாவுக்கு இதனால் என்ன பாதிப்புனா, ஏற்கனவே எல்பிஜி சிலிண்டர் அது வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு கப்பல் வரதே பெரிய விஷயமா இருந்தது. அது எப்படி ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பத்தும்? கண்டிப்பாக பத்தாது. அதனால் எல்பிஜி சிலிண்டரினுடைய விலை வந்து ஏறிச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எரிகாற்று உருளை வந்து விலை வந்து அதாவது அது வந்து கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுச்சு. ஆனால் விலை பெருசாக அதிகரிக்கலை. ஆனால் வந்து இதே கடைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எரிகாற்று உருளை விலை வந்து அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் அதை பிளாக்லையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து 2000 இருந்தது 4000 4000 மேலேயும் விற்கிறாங்க. அப்படி அவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அந்த எரிகாற்று உருளை அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் நிறைய இடங்களில் எங்களால் இந்த இந்த பொருட்கள்லாம், இந்த மெனுக்கள்லாம் எங்களால் கொடுக்க முடியல. அதாவது தோசைக்கு சட்னி இருக்குது, சாம்பார் கிடையாது, இட்லிக்கு வந்து துவையல் இருக்குது, சட்னி கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கடைகளில் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இதிலெல்லாம் வந்து உணவகங்களில் அவங்களால எல்லா உணவையும் கொடுக்க முடியல. அவங்க வந்து சில உணவகங்கள் தான் கொடுக்க முடிஞ்சது, சிலது கொடுக்க முடியல. சில கடைகள்லாம் ஒரு சில நாட்கள் மூடிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம நடந்ததை பார்த்தோம். இது வந்து எல்பிஜி சிலிண்டர்னால. அதே மாதிரி வீட்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த எரிகாற்று உருளை உடனே புக் பண்ணால் வரல. சில இடத்துல புக் பண்ணால் ஒழுங்காக புக்கிங் ஆக மாட்டேங்குதுன்றாங்க. அப்படி புக்கிங் ஆனாலும் உடனே வந்து சேரலைன்றாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடந்தது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னென்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி வந்து நிறுத்தப்படுது அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து மத்திய அரசாங்கம் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்துச்சு. காரணம் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமான வரி தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இது கிடையாது. முதல்ல சொல்லையில் எல்லாருக்கும் இந்த சப்சிடி வரும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து புதுசாக அவங்க வந்து சில சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க. இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கவங்க மட்டும் தான் அந்த அந்த சப்சிடின்றது கொடுக்கப்படுமா, மற்ற யாருக்கும் இது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் மக்களை பாதிக்குது. ஏற்கனவே எல்பிஜி சிலிண்டர்னால ஒரு பாதிப்பு. இப்போ அதுக்கு கொடுக்குற சப்சிடியை வேற நீக்குறாங்க. அப்போ இன்னும் விலை அதிகரிக்கும் இல்லையா. மக்கள் இப்போ இது இந்த சப்சிடியை வச்சு கொஞ்சம் ஏதோ காசு திரும்ப வந்துக்கிட்டு இருந்துச்சு. சப்சிடியே ரொம்ப கம்மியாக தான் வரும், 28 ரூபா 30 ரூபா அப்படி வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது கிடையாதுங்கும்போது அந்த 30 ரூபா வந்துக்கிட்டு இருந்த இப்போ ஒரு 1000 ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா ஒரு 30 ரூபா வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த 1000 ரூபாய் முழுசாக அவங்க கையிலேருந்தே கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல். இது வந்து மேற்கொண்டு மக்களை வந்து பாதிக்கும். அதையும் மீறி இப்போ இந்த எரிகாற்று உருளை இந்த கடைகளுக்கெல்லாம் சரியாக கிடைக்காதனால அவங்க இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன உணவகத்தில் என்னென்ன உணவுகள்லாம் விற்கிறாங்களோ அதனுடைய விலையை ஏற்றி தான் வச்சு விற்கிறாங்க. அது ஒரு பாதிப்பு. அது பத்தாதுன்னு இப்போ இந்த எரிகாற்று உருளை வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்ததில் சப்சிடி வேறு நிறுத்தப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பெட்ரோலோட விலையை ஏற்றி வச்சுருக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, 100 ரூபா இருந்ததை 101 ரூபான்னாங்க, அப்புறம் 102 ரூபான்னாங்க, 103 ரூபான்னாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா 108 ரூபாயில் வந்து நிற்கிது. 108 ரூபா 20 காசு இன்றைக்கி பெட்ரோலோட விலை. இது எந்த வகையில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை அதிகரிச்சிருச்சு. கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு வந்து இப்போ முதல்லலாம் வந்து 60 ரூபா 80 ரூபா அப்படிலாம் இருந்துச்சு. $60 $80 அப்படிலாம் இருந்தது. இப்போ பார்த்தா $100 $110 $115 வரைக்கும் போயிடுது. சில சமயம் 120 கூட போயிடுது. $100 இப்போ $110 $115 ஒரு பேரல் அந்த விலையில் இருக்குது. அதை நாங்கள் சமாளிக்கணும், ஈடுகட்டணும்னா இந்த நிறுவனங்கள்லாம் வந்து விலையை உயர்த்தி தான் விற்கணும். அதனால் வந்து எங்களால் 100 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாது. ஏற்கனவே நாங்கள் வந்து 500 கோடி 600 கோடி தினமும் நட்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நட்டக்கணக்கு காமிக்கிறாங்க. யார்கிட்டனா அரசாங்கத்துக்கிட்ட, மத்திய அரசாங்கக்கிட்ட. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த விலை குறைஞ்சிருந்ததுல ரொம்ப காலமாகவே குறைஞ்சுதான் இருந்தது. $60 $70 $80 பெர் பேரல் இருந்தப்போ நல்லா வரியை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மக்களுக்கு அப்போ விலையை குறைச்சிருக்கலாம்ல. இப்போ $110 $115 வரும்போது எங்களால் இது கட்டுப்படி ஆகலை, அதனால் நாங்கள் விலையை உயர்த்தி தான் ஆகணும்னு சொல்கிறவங்க விலை குறைஞ்சப்போ விலையை குறைச்சிருக்கணும்ல.
ஆனால் அப்போ குறைக்கல. அப்போ என்ன நினச்சாங்கன்னா, விலையை குறைச்சிட்டோம்னா திரும்ப ஏற்றும்போது மக்கள் கொந்தளிப்பாங்க. இப்போதைக்கு அப்படியே வச்சுருந்து அதில் என்ன வரி வருதோ அந்த வரியை வந்து நம்ம நல்லா எடுத்துப்போம் அப்படின்னு நினச்சி இருந்தாங்க. அது வந்து மக்களுக்கு செய்த துரோகம் தான் அது. கூடுனா நான் விலை கூடுச்சு, நான் பெட்ரோலோட விலை கூடுச்சுன்னா நான் ஏற்றுவேன், ஆனால் குறைஞ்சா நான் குறைக்க மாட்டேன் அப்படின்றது ஒரு விதமான துரோகம் தான். ஆனால் அது வந்து மக்கள் வந்து அது பெருசாக எதுவும் கேட்காத காரணம் என்னென்னா, ஏதாவது ஒரு இடத்துல நலத்திட்டமாக திரும்ப வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சில இடங்களில் போராட்டம் நடந்தது. இதெல்லாம் ஏன் குறைக்காமல் இருக்கீங்க, பெட்ரோல் அங்கெல்லாம் குறைஞ்சிருச்சு, எங்கே குறைக்க மாட்டேன்றீங்க, அங்கே வந்து உற்பத்தி அதிகமாகிடுச்சு, நிறைய அதாவது இப்போ உற்பத்தி கம்மியாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உற்பத்தியோட அந்த வந்து போகிற போக்குவரத்தில் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த $60 பெர் பேரல், $80 பெர் பேரல்லாம் இருந்தப்போ இவங்க அழகாக குறைச்சிருக்கலாமே, விலையை குறைக்கல. குறைச்சிட்டா அந்த வரக்கூடிய வரி குறைஞ்சி போயிரும்ல. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் அதை நம்பி தான் இருக்குது அவங்களுக்கு வருமானம். அதனால் அவங்க அந்த போடுற செஸ்ஸு, மத்திய அரசாங்கம் போடக்கூடிய செஸ் வரி, இந்த மாநில அரசாங்கத்துக்கும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த வேல்யூ ஆடட் டேக்ஸு, அதை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அதனால் இதில் கிடைக்கக்கூடிய பலன் மத்திய மாநில அரசாங்கங்கள் இருக்குன்றனால அவங்க இதை குறைக்கிறதுக்கு தயாராக இல்லை. இது யாரை ஏமாற்றப்பட்டிருக்குன்னா மக்களை தான் ஏமாற்றப்பட்டிருக்கு. கூடும்போது மட்டும் விலையை உயர்த்திடுறாங்க, குறைக்கும் போது குறைக்கிறது கிடையாது. சரி, இந்த பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் இந்த விலை வந்து அப்படியே குறையும். 78 ரூபா தான் வரும். 75 ரூபாலேருந்து 78 ரூபா வரும் 1 லிட்டர் பெட்ரோல். அதுவும் 28% ஜிஎஸ்டி போடும்போது கூட அவ்வளோதான் வரும். நம்ம சொல்கிறது 18% ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டால் இன்னும் கம்மியாகும். சரி, அவங்க அதிகபட்சமாக 28% போடுறாங்கன்னு சொன்னால், 28% போட்டால் அதோட விலை வந்து 75லேருந்து 78 ரூபா. இப்போ இருக்கிறதுலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா குறையும். அதனால தான் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதே கிடையாது. மற்ற எல்லா பொருட்களையும் ஜிஎஸ்டி கொண்டு வந்த தெரிஞ்ச மத்திய அரசாங்கத்துக்கு, ஆனால் இந்த பெட்ரோலை மட்டும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு தயங்குறாங்க. காரணம் விலை குறைஞ்சிரும். அதான் அது மக்களுக்கு நன்மை அளிக்குது, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வரி குறையுது. அதனால் அவங்க அதை குறைக்கிறதுக்கு தயாராகலை. ஏன்னா அவங்க வந்து இப்போது வருமானம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மாறிட்டாங்க. சரி, வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணி வருமானத்தை சம்பாதிங்க. வரி ஒரு விதமான வருமானம் தான், இல்லைன்னு நான் சொல்ல. வரியின் மூலமாக வரும். ஆனால் வரியின் மூலமாக மட்டுமே நம்ம வருமானத்தை பெறணுன்ற ஒரு கேவலமான ஒரு நிதி கொள்கை வச்சுருக்கீங்கல்ல, அதுதான் வந்து நம்ம குற்றம்னு சொல்கிறோம். ஏன்னா மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு, டூயிங் பிஸ்னஸ் இஸ் நாட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றாரு, கவர்மெண்ட்ஸ் ஒர்க்குன்றாரு. டூயிங் பிஸ்னஸ் இஸ் நாட் கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றாரு. இந்த பொருளாதார கொள்கையைத்தான் நான் வந்து மட்டமான பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிறுவனங்களை பூரா எல்லாமே நட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதாவது 1-2 ரயில்வே வந்து லாபத்தில் இருந்துச்சு, அதுவும் நட்டமாகி போச்சு. பிஎஸ்என்எல் நட்டமாகி போச்சு. ஏர் இந்தியா நட்டமாகி நீங்கள் விற்றுட்டீங்க. இந்த மாதிரி இன்னும் விற்கக்கூடிய நிலைமையில் இன்னும் ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு நட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அது நட்டத்துக்கு இயங்கறதுக்கு அனுமதிக்கவும் படுது. அதுக்கப்புறம் நட்டமானோன்னா அதை வந்து திரும்ப தனியார்ட்டே விற்றுட்டு டூயிங் பிஸ்னஸ் இஸ் நாட் கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து தொழில் செஞ்சு அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கிற அந்த யோசனையே கிடையாது. அதெல்லாம் எதுக்கு செஞ்சுக்கிட்டு இதிலெல்லாம் ஆளை போட்டால் அவங்க வந்து ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுது, ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுது. மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையில் இந்த மாதிரி தொழில்கள்லாம் நடத்தும்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஊழியர்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் அந்த நிறுவனங்கள்லாம் நட்டத்துக்கு போகுது. அதனால் எங்களால் அதை நடத்த முடியல, அதை மெயின்டைன் பண்ண முடியல, அதனால் நாங்கள் விற்கிறோன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய அரசாங்கத்தினாலே செய்ய முடியலன்றதை ஒரு தனியார் முதலாளி வந்து செய்கிறார். அது எப்படி அவங்களால முடியுது, உங்களால் முடியல? அதனால் இது வந்து வேண்டுமென்றே அந்த நிறுவனங்கள்லாம் நட்டத்துக்கு போவதற்கு அனுமதிக்கப்படுது. அதுக்கப்புறம் அது தனியார்கள்ட்ட விற்கப்படுது. இப்போ இங்கே என்ன அரசாங்கம் நினைக்குதுன்னா, தொழில் பண்ணுறதெல்லாம் தனியாரோட வேலை, வரியை வாங்கி போட்டுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்துகிறது தான் ஏன் வேலை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பூரா வரியாக இருக்கிறதுனால வரியெல்லாம் குறைக்க வேண்டிய நேரத்தில் குறைக்கிறதில்ல, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர வேண்டிய நேரத்தில் கொண்டு வரதில்லை. இதெல்லாம் செய்யாத காரணம் இவங்களுடைய கேவலமான மட்டமான பொருளாதார கொள்கை தான். அது வந்து மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு காரணம். அதுக்கு துணையாக சில மாநில அரசாங்கங்களும் நிற்குது. இப்போ அவன் வந்து கொண்டு வரலைன்னா என்ன, மாநில அரசாங்கம்லாம் போராட்டம் செஞ்சு
இல்லைங்க இந்த ஜிஎஸ்டியில் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கோ போராட்டம் பண்ணுறாங்க, இது பண்ண வேண்டியதானே. ஏன்னா இவங்களுக்கு அந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் போயிடும் இருக்கும், ஆனால் கம்மியாக வரும். அதனால் இவங்களும் அதுக்கு ஒத்துதிக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் முட்டாளாக்கப்படுறா அப்படின்னா மக்கள் தான் முட்டாளாக்கப்படுறாங்க. இப்போ இன்றைக்கி 108 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த நம்ம 78 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 108 ரூபா கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஜிஎஸ்டியில் போட்டு 28% வரி அப்படின்னு சொன்னால் இது 78 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த பெட்ரோல் நியாயமாக பார்த்தா. அதை 108 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா 30 ரூபா அவங்க கொள்ளை இல்லாமல் அடிச்சுட்டு இருக்காங்க வரியில் அப்படின்றது தான் புரிய வருது. இது இப்போ இருக்க விலைவாசிக்கு நான் சொல்கிறேன். இது இன்னும் அந்த பேரலோட விலை $60 பெர் பேரல் 70 இல்லை 80 இருந்தப்போ இது இன்னும் கம்மியாகும். அதுவும் இந்த 28% ஜிஎஸ்டிக்கு நம்ம சொல்கிறோம். இதே வந்து அவன் 18% ஜிஎஸ்டிலாம் போட்டால் இன்னும் கம்மியாகும். அப்போது எப்படி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த விலைவாசி வந்து ஏற்கனவே 100 ரூபாய்ன்றதே அதிகம், இப்போ 108 ரூபாய்க்கு போயிடுச்சு. இந்த 108 ரூபாய்க்கு போனனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னால் எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். ஏன்னா எல்லா பொருளும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக்குவரத்தில் வந்து போகுது. இந்த லாரியில் வந்து சின்ன சின்ன இந்த மினி டாட்டா ஏஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன லாரின்னு சின்ன யானை அதிலெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி நிறையா வண்டிகள் அதிலெல்லாம் கொண்டு வராங்க, பொருட்கள் கொண்டு வராங்க, ஏற்றிட்டு வந்து இறக்கி இதில் ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி வேறு இருக்குது. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க வந்து பல இடங்களில் இந்த பொருட்கள் விற்கிறாங்க. அந்த பொருட்களினோட விலை எல்லாமே ஏறும். இப்போ இதில் 8 ரூபா ஏறி இருக்குதா, அவன் ஒவ்வொரு பொருட்கள்லையும் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா ஏற்றிக்கினே வருவான். இது எல்லா பொருட்கள்லையும் எல்லா மளிகை பொருட்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஏறும். அது மட்டும் இல்லை, இப்போ காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தினுடைய விலையும் ஏறும். இந்த 8 ரூபா அந்த எல்லா பொருட்களினோட விலையிலையும் பிரதிபலிக்கும். அப்படியே 8 ரூபாயாக பிரதிபலிக்காது. ஒரு சில இடங்கள் 2 ரூபா, ஒரு சில இடங்கள் 1 ரூபாய்னா வந்து அது வந்து மொத்தத்தில் அவனுக்கு எவ்வளோ பாதிக்குதோ அதை அப்படியே எத்தனை பொருட்கள் விற்கிறானோ அதை அப்படியே டிவைடட் பண்ணி மொத்தமாக இவ்வளோ வந்து ஸோ அப்போ இவ்வளோ விற்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இப்போ 10 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த பிஸ்கெட் பாக்கெட்டு திடீர்னு 12 ரூபா விற்கும். 12 ரூபாய்க்கு விற்கப்படும். 12 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் வந்து 15 ரூபாய்க்கு விற்கப்படும். இப்போ இது எல்லாமே வந்து மக்களோட தலையில் தான் வந்து விழுக்கும். இந்த பக்கம் பெட்ரோல் விலையும் ஏற்றிட்டாங்க, அதுவும் மக்கள் தலையில் தான் வந்து விழுக்கும். இப்போ இந்த எல்லா பொருளோட விலை ஏறினா அதையும் மக்கள் தான் கூடுதல் விலை கொடுத்து ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த பொருளையே கூடுதல் விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழல் வரும். அப்போ அங்கேயும் அடிக்கப்படுறாங்க மக்கள், இந்த பக்கமும் அடிக்கப்படுறாங்க. அதாவது அங்கே பெட்ரோல் விலையை ஏற்றி அதிகமாக பணம் கொடுத்து பெட்ரோல் வாங்கி போட்டுக்க வேண்டிய சூழல். இங்கிட்டு ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த பொருட்களோட விலை அதிகரிச்சிருச்சு, எல்லா பொருட்களோட விலையும் அதிகரிக்குது. அப்போ அதனுடைய இதில் வந்து காய்கறிகள் பழங்கள் பூவு மளிகை பொருட்கள் எல்லாமே அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் கூட விலை கொடுத்து வாங்கணும். அப்போது விலைவாசி உயர்வு தன்னால் நடக்குது. இந்த நம்ம ஏற்கனவே இது சொல்லியிருந்தோம், இது வந்து இந்த பெட்ரோல் விலை உயர்வுனாலே விலைவாசி உயர்வு நடக்குது. அது வந்து இதுலேயும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுலேயும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம மத்திய மாநில அரசாங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அது நீங்கள் 18% ஜிஎஸ்டியில் கொண்டு வரீங்களோ இல்லை 28% ஜிஎஸ்டியில் கொண்டு வரீங்களோ அது வந்து நீங்கள் பரிசீலனை செய்ய ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு தனியாக ஒரு கவுன்சில் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய் இதை பற்றி பேசி அதை வந்து ஒரு முடிவு பண்ணி இல்லை 18 இல்லை 28 முடிவு பண்ணணும். இதில் நீங்கள் அடிஷ்னலாக செஸ்ஸுன்னு சொல்லி அது ஒரு 10 ரூபா போட்டால் கூட இது வந்து 76 ரூபா 78 ரூபா இருக்கிறதுல ஒரு 10 ரூபா சேர்த்தா கூட 88, இன்னும் 20 ரூபா கம்மியாக தானே இருக்குது. இப்போ இருக்கிறதோட கம்மியாக தானே இருக்குது, அது கூட பரவாயில்லைங்கலாம். ஆனால் நீங்கள் ஜிஎஸ்டி போட்டு அடிஷ்னல் செஸ் போட்டால் கூட 88 ரூபா தான் வருது. செஸ் ஒரு 10 ரூபா போட்டால் கூட ஜிஎஸ்டியெல்லாம் 28% கொண்டு வந்தால் கூட 78லேருந்து ஒரு 10 ரூபா சேர்த்தா ஒரு 88 ரூபா தான் வருது. ஆனால் நீங்கள் இப்போ 108 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ இதில் என்ன கொடுமைன்னா இது 108 ரூபாயில் நிற்காது. இந்த 108 ரூபாயை வந்து அவங்க 130 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு திட்டம் போட்டுட்ருக்காங்க. அது வந்து அப்படியே 108ன்றது ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா 110க்கு போய் நிற்கும். அப்படி ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா 115 நிற்கும். ஒரு 10-20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 120க்கு போயிடும். ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 130 தான் நிற்கும். அப்படியே ஒரேடியாக ஏற்ற மாட்டாங்க. 50 பைசா, 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா இப்படியே ஏற்றிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. சரி, நேற்று 115 110 1 ரூபா தானே ஏறிக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படியே ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா 120 ரூபாயிலேருந்து நிற்கும். ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு வந்துடும். அவங்க என்ன நினச்சாங்களோ அதை ஏற்றிடுவாங்க. இது 130 ரூபாயில நிற்குமா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் நிற்காது. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த போர் வந்து இன்னும் உக்கிரமாக போகுது. ஏற்கனவே உக்கிரமாக தான் இருக்குது, இன்னும் உக்கிரமாக தான் போகும். இந்த நடுவில் பேச்சுவார்த்தைலாம் சும்மா கப்ஸா கதை, அதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையும் வராது. இவன் தயாரிக்காதேம்மா, அவன் வச்சுக்கேம்மா, இவங்க ஒத்தே வரமாட்டாங்க 2 பேரும். அதனால்
கண்டிப்பாக இந்த ஆல்ரெடி திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் திரும்ப ஈரான் அடிக்கிற மாதிரி ஒரு செய்தி பார்த்தோம். அதனால் இது வந்து நிற்காது. இந்த ஹார்மஸ் ஜலசந்தியை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் வந்து ஈரான் வந்து இன்னும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க. அங்கங்கே கண்ணி வெடி வேற போட்டிருக்காங்க. இவன் தெரியாமல் ஏதாவது கப்பலை எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டான்னா டம்முன்னு வெடிச்சிரும். அதனால் என்ன தான் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவாதம்லாம் கொடுத்து நாங்கள் வந்து பாதுகாவலன் மாதிரி வரோம், காவலன் மாதிரி வரோம்லாம் சொன்னாலும் இந்த தனியார் நிறுவன முதலாளிகள் அதுக்கு சரியாக ஒத்துக்கல. அந்த ஈரானோட அனுமதி பெற்று தான் இப்போ கப்பல்கள் பல இது வந்து போயிட்டுருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ரூட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது அவனே கொடுக்குறான். இந்த வழியில் போங்க, இந்த வழியில் போங்க. அவனே வந்து இப்போ அது உள்ளே வந்து போகிறதுக்கு ஒரு கப்பம் செலுத்திட்டு போ அப்படின்னு அதை வச்சு அவன் ஒரு வியாபாரம் பார்க்குறான். அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ. அதனால் அவங்கள மீறி இப்போ ஏதாவது பண்ணால் அந்த கப்பல்கள் தாக்கப்படுது. அதனால் யாரும் அந்த மாதிரி செய்கிறதில்ல, போகிறதுக்கு பயப்படுறாங்க. அதனால் எந்தெந்த கப்பல்கள் அனுமதிக்கப்படுதோ அவங்க மட்டும்தான் இப்போ போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதை மீறி வரதை 2 பக்கமும் தாக்குதல் நடக்குது. இவன் வந்து இப்போ அமெரிக்கா இஸ்ரேல்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய கப்பல்களை தாக்குறது. இப்போ ஈரான் வந்து இவங்க அனுமதி இல்லாமல் வரக்கூடிய எல்லா கப்பலையும் அடிக்கிறது. அந்த மாதிரி போயிட்டுருக்குது. இது வந்து எல்லாருக்குமே பாதிப்பு, எல்லா நாடுகளுக்கும் இது பாதிப்பு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஜலசந்தி வழியாக வரக்கூடிய அந்த ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக வரக்கூடிய எல்லா அந்த பாதையை பயன்படுத்தின எல்லா நாடுகளுக்கும் இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு. இப்போ வந்து இந்த பிரச்சனை எப்போ தான் தீரும் அப்படின்னா, இந்த போர் நிற்க போகிறது கிடையாது. போர் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் இப்போ வரக்கூடிய கப்பல்கள் கூட நீ எதிர்காலத்தில் இதே அளவுக்கு வருமா இல்லை குறையுமாலாம் தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனை வந்து நிற்கும் தான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நிற்கிற மாதிரிலாம் தெரியாது. 3ஆம் உலகப் போரில் தான் போய் முடியும். அப்போ இன்னும் 2 பக்கமும் சைட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படின்ட்டு. அது மாதிரி போய் உக்கிரமாக ஆகும்போது இன்னும் பெட்ரோல் தட்டுப்பாடுகள், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இன்னும் அதிகரிக்கும், எரிகாட்டு உருளை தட்டுப்பாடு இன்னும் அதிகரிக்கும். அப்போ இந்த விலை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர இது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன், இப்போதைக்கு அவங்களுக்கு 130 லட்சியம். சரிங்களா, 130 லட்சியம் கூட சொல்ல முடியாது, 130 நிச்சயம். 160 வந்து லட்சியமாக இருக்கும். 130 நிச்சயம் நீங்கள் எழுதி வேணால் வச்சுங்க. இன்றைக்கி ஏற்றலைனாலும் இன்னும் கொஞ்சம் 1 மாதத்துக்குள்ளே, 1.5 மாதத்துக்குள்ளே, 2 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுருவாங்க. அதை வந்து ஒரேடியாக செய்யாமல் 50 பைசா, 1 ரூபா, 1.5 ரூபா, 30 பைசா, 40 காசு இப்படி ஏற்றினே போவாங்க. அப்படியே ஏற்றி திடீர்னு பார்த்தா 130 அப்படின்னு வந்து நிற்கும். ஆனால் 130 நிச்சயம், 160 லட்சியம். இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. பார்ப்போம், பொறுத்து இருந்த 130 இப்போ 108 வந்துருச்சு. நம்ம இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்க்கல கூட 100 ரூபாயா 101 ரூபா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 108 வந்துருச்சு. அதுக்குள்ளே 8 ரூபா வந்துருச்சு பாருங்க. அப்போ இந்த 130 போகிறதுக்குன்னு 22 ரூபா தான் இருக்குது. அது எப்போ வேணாலும் நடந்துடும். 160 வரைக்கும் போகுன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா இந்த பேரலோட விலை வந்து 200 தொடும்போது 160 தாண்டி போகும். அந்த 200 வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. ஆனால் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்றைக்கு 200 தொடுதோ இங்கேயும் 180, 200 வந்துடும் பெட்ரோலோட. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றைக்கி என்ன கொடுத்து வாங்கிட்டு இருக்கோமோ அது அப்படியே 2 மடங்கு ஆகுதுன்னு அர்த்தம். பாதி பேர் வண்டியே எடுக்க மாட்டான். போதும் நம்ம ஓட்டினது, நம்ம பொது போக்குவரத்துக்கு போயிடலாம். இப்போவே அதுதானே மோடி அவர்கள் சொல்கிறாரு, யாரும் பெருசாக வெளியிலலாம் வராதிங்கப்பா, தேவைப்பட்டா வாங்க, வீட்டிலேருந்தே வேலை பாருங்கள், பயணத்தெல்லாம் குறைங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போகாதீங்க, தங்கம்லாம் வாங்காதீங்க, இப்படி தான் சொல்லியிருக்காரு மோடி. ஒரு 6 அறிவுரைகள் கொடுத்துருக்குறாரு. அதில் வந்து இந்த பெட்ரோல்லாம் தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க, தேவைன்னா வெளியில் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார். இல்லைன்னா பெரும்பாலும் வீட்டுக்குள்ளாரே இருங்கன்றாரு. கிட்டத்தட்ட அந்த கொரோனா டயத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட இப்போ சொல்லி வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது அதில் என்ன அறிவுறுத்துது அப்படின்னா, இவங்கக்கிட்ட வந்து நிதி பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாலர் பற்றாக்குறையும் இருக்குது. ஏன்னா இவங்க ரூபாயோட மதிப்பு மிகப்பெரிய அளவு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கனால இவங்க டாலரை விற்று ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அது வந்து ஒன்றும் சரியாக வரல. அந்த ரூபாயில் வந்து 100 நிச்சயம், 120 லட்சியம். இது வந்து ரூபாயின் மதிப்பு, ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 100 ஆல்ரெடி 98 96 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது 90 இருக்கும்போதே நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ வந்து அது 100 வர்றது நிச்சயம், 120 லட்சியம். இது ரெண்டும் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், ரூபாயோட மதிப்பும் இந்த பெட்ரோலோட விலையும். இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பின்னடைவு மோடியோட அரசாங்கத்தில். இவ்வளோ தூரம் வரலாறு காணாத அளவுக்கு ரூபாயின் மதிப்பு குறையுதுன்னா அது நல்ல விஷயமே கிடையாது. அவங்க சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு நல்லது, ஏற்றுமதி செய்கிறவங்களுக்குலாம் நல்லது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஐடி நிறுவனங்களுக்கெல்லாம் நல்லதும்பாங்க.
இறக்குமதி செய்கிறவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோமா, அதிகமாக இறக்குமதி செய்கிறோமா, அதை பொறுத்து தான் இதை நம்ம கணிக்கணும். இப்போ இங்கே போகக்கூடிய ஏற்றுமதியை விட இறக்குமதி தான் அதிகமாக இருக்குது. அப்போது எங்கே பாதிக்கும் இது? நிறைய இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருட்களினோட விலையெல்லாம் ஏறப்போகுதுன்னு அர்த்தம். இதில் வேற விலைவாசி உயரும் இல்லையா? நம்ம ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறோம், இறக்குமதி கம்மியாக பண்ணுறோம்னா அதை பற்றி கவலைப்பட வேணாம். நமக்கு வருமானம் தானே அதிகமாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஏற்றுமதி கம்மியாக இருக்குது, இறக்குமதி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இவ்வளோ வீழ்ச்சி அடையும் போது நீங்கள் அதிகமான ரூபாயை கொடுத்து அங்கேருந்து ஒவ்வொரு பொருளையும் வாங்கணும் இல்லையா? அப்போ இது வந்து எப்படி நல்ல விஷயமா இருக்கும்? கண்டிப்பாக இது கெட்ட விஷயந்தான். நாட்டின் வளர்ச்சி இது மோசமாக இருக்குது. அதுதான் இதை காட்டுது. நீங்கள் ஏற்றுமதி அதிகமாக இருந்து இறக்குமதி கம்மியாக இருக்கும்போது இந்த காரணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். சரி, ஏற்றுமதி தான் அதிகமாக இருக்குது, அதிகமாக வருமானம் தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே, இறக்குமதி தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் பூரா ஃபாரின்லேருந்து தான் வாங்குறாங்க. இங்கே ஒன்றும் ஒழுங்காக தயாரிக்கிற மாதிரி தெரில. எல்லாம் சைனாலேருந்து வருது, அமெரிக்காலேருந்து வருது, மற்ற நாடுகள்லேருந்து வருது, சிங்கப்பூர்லேருந்து வருது. அப்போ அந்த பொருட்களுக்கு பூரா நீங்கள் அதிகமான ரூபாயை கொடுத்து, ஏன்னா அது எல்லாமே வர்த்தகம் பூரா இப்போ டாலரில் தான் நடக்குது. அப்போ அந்த டாலருக்கு நிகராக நீங்கள் இவ்வளோ ரூபாயை கொடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே நோட் அச்சிட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ரூபா நோட்டு அதிகமாக அச்சடிக்க அந்த ரூபாயின் மதிப்பு குறையத்தானே செய்யும். அது ஒரு வரம்பு மீறி போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு தவறான போக்கு, தவறான பொருளாதார கொள்கை, எல்லாமே தவறாக தான் இருக்குது. அந்த பெட்ரோலை வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வரல. கேட்டால் அதில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது இந்த வரிகள்லாம் வருது, அதை இழக்க நீங்களும் தயாராக இல்லை, மாநில அரசுகளும் தயாராக இல்லை. அதான் உண்மை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு வழியில் வருமானம் வர்றதுக்கான வழியே இல்லை. இருந்த வழியையும் நீங்களாவே அழிச்சிக்கிறீங்க. இந்த தொழில்கள்லாம் வச்சுருந்தீங்க, இந்த டெலிஃபோனில் இந்த பிஎஸ்என்எல் வச்சுருந்தீங்க, அது போச்சு. இப்போ அது போச்சுன்னா என்ன, அது நட்டத்தில் தான் இருக்குது. அது ரயில்வே நல்லா வந்துட்டு இருந்துச்சு, அதையும் குப்பை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது தனியாட்ட வர்றதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அதில் இப்போ ஒரு கோயம்புத்தூர்லாம் ஒரு ட்ரெயின் தனியாரே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் அது மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் தனியாட்ட கொடுத்துருவீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. இருக்கிற எல்லா பொது நிறுவனங்களையும் தூக்கி தனியார்ட்ட விற்றுட்டு வரியை மட்டும் வாங்கி போட்டு நம்ம அரசாங்கத்தை நடத்துவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால தான் இந்த வரிகள்லாம் குறைக்கிறதுக்கு தயாராக இல்லை நீங்கள். ஏன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் வருமானம். வரியில் வரக்கூடிய வருமானம் தான் உங்கள் வெகுமானம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது வந்து மக்களுக்கு அது வந்து ஒரு நல்ல போக்கு கிடையாது, நல்ல அரசாங்கம் கிடையாது. அது என்ன சொல்லப்போனால் அது வந்து ஒரு கொடுங்கோன்மைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வரியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது ஒரு அரசாங்கம். பல வழிகளில் வருமானத்தை பெருக்க பார்க்கணும். அதில் வரியும் ஒரு வழி. வரி மட்டுமே வழி அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அது மக்களுக்கு மிகப்பெரிய வழி. அதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கல. மோடி அரசாங்கமும் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை மாற்றிக்கணும். ஆனால் அவங்க மாற்றக்கூடிய மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால் அவங்க இன்னும் இருக்க எப்படிலாம் வரி போடலாம், எப்படி வரியை ஏற்றலாம், வரியினால் எப்படி வருமானத்தை ஏற்றலாம். ஜிஎஸ்டியை நாங்கள் இவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ வரி கலெக்ட் பண்ணிக்கிறோம், அது ஒன்றும் பெருமையாக பேசிக்கிறாங்க. வரியில் அதிகமாக நான் காசு சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பெருமையாக பேசிக்கிறாங்க. அது இல்லை பெருமை. நீங்கள் மற்ற வழிகளில் வருமானத்தை பெருக்குனீங்கன்னா வரியும் ஒரு விதமாக வரக்கூடிய வருமானம். ஆனால் அதை தவிர்த்து மற்ற வழிகளில் நீங்கள் தொழில் செஞ்சு தொழில் மூலமாக வருமானத்தை பெருக்குறீங்கன்னா அதை நீங்கள் பெருமையாக சொல்லலாம். வரியை அதிகப்படுத்திருக்கோம், வரி எங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறது வந்து அது பெருமை இல்லை. அது மக்களினுடைய அவங்களுடைய கஷ்டத்தை அவங்கள்ட்ட நீங்கள் புழிஞ்சு எடுத்திருக்கீங்க காசை அப்படின்றது தான் காட்டுது. அது அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த காசை வாங்கியிருக்கீங்கன்றது தான் காட்டுது. நீங்கள் தொழில் பண்ணி சம்பாரித்து வாங்கினா அது வேறு மாதிரி. நீங்கள் வரியை போட்டு காசு அதிகமாக்கி, நான் வரி வந்து ஒரு போன மாதம் வந்து 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருவாய், இப்போ 2 லட்சம் கோடி, அதை தான் நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க. அது வந்து பெருமையான விஷயம் இல்லை, அது வந்து மிகப்பெரிய வெறுமையான விஷயம். அது வந்து நீங்கள் உணரலை. மக்களுக்கு வந்து அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வரி எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முறையே இருக்குது. அதாவது எப்படி தேனீக்கள் போய் பூக்களில் இருக்கக்கூடிய தேனை வலிக்காமல் எடுத்துகிட்டு வெளியில் வருமோ, அதுபோல் அரசாங்கம் வந்து மக்களிடம் வரியை வாங்கிவிட்டு வர வேண்டும். ஆனால் நீங்கள் எப்படி வரி வாங்குறீங்க? இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எப்படி வரி வாங்குது அப்படின்னா, கரும்பு மெஷினுக்குள்ளே கரும்பை உள்ளே விட்டு சக்கையாக புழிஞ்சு சக்கையை மட்டும் வெளில எடுத்துகிட்டு கரும்பு ஜூஸை எடுத்துப்பாங்களா, அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து இருக்கிற காசை பூரா என்கிட்ட கொடுத்துரு, நீ சும்மா இருந்துக்க அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட இருக்கிறத பூரா பிடுங்கிட்டு
அவனை சக்க மாதிரி புழிஞ்சு எடுத்து அதுலேருந்து நீங்கள் வரியை வாங்கிக்கிட்டு பார்த்தீங்களா, போன மாதம் 2 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருவாய், இந்த மாதம் 3 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருவாய்னு காமிச்சிட்ருக்கீங்க. இதுக்கு பேர் திறமை இல்லை. இது உண்மையிலே வந்து மக்களை நீங்கள் போட்டு வாட்டி வதைக்கிறத தான் காட்டுது. நீங்கள் கரும்பு மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய கரும்பை கொடுத்து எப்படி சாரை புழிவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட வரின்ற பேரில் அவங்கக்கிட்ட அவங்களோட வருமானத்தெல்லாம் பிடுங்கிக்கிறீங்க. அப்போ அவங்க எல்லாரும் வெறுப்பில் தான் இருப்பாங்க. சில பேர் வெறுப்பை காட்டுறாங்க, சில பேர் காட்டலை. எதிர்கட்சிகள்லாம் காட்டுறாங்க, சில பேர் மக்களில் சில பேர் காட்டுறாங்க, சில பேர் காட்டலை. ஆனால் உள்ளே போய் கேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ வரி போடுறாங்க, அவ்வளோ வரி போடுறாங்க. இதில் வருமான வரி வேறு. ஏங்க, வருமானத்துக்கு வரி கட்டி தான் காசு வருது. அதுக்கப்புறமா அதிலேருந்து நாங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி. வரி கட்டினா ஒரு பணம் வருது, அந்த வரி கட்டினதுக்கப்புறம் தான் அந்த பணமே வருது. அந்த பணத்தை பயன்படுத்தி வாங்கக்கூடிய பொருளுக்கெல்லாம் மறுபடியும் ஒவ்வொரு பொருளுக்கும் வரி. அப்படின்னா இது வரிக்கு வரி தானே. இது ஒன்று வருமான வரியை தூக்கிட்டு ஜிஎஸ்டி மட்டும் வச்சுங்க. இல்லை நான் வருமான வரியை முன்னாடியே கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜிஎஸ்டி இந்த ஏற்கனவே வருமான வரி கட்டிட்டாங்கன்ற அந்த ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுத்து இதை எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கிக்கிறதுக்கு அனுமதிங்க. ஏற்கனவே பணம் கைக்கு வரையிலே வருமான வரின்னு போட்டு அது வந்துடுது, அங்கேயே பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு மிச்சம் வரக்கூடிய காசை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் பொருட்கள் வாங்குறதுக்கு. அப்போ அந்த பொருட்கள் வாங்கும்போது நான் ஒரு வரியை போடுவேன் அப்படின்னா அது வரிக்கு வரி. அதுதான் உண்மை. ஏதாவது ஒரு வரியை வச்சுக்கிட்டு ஒரு வரியை தூக்குங்க, அதுவும் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதார கொள்கையும் தப்பாக இருக்குது, இந்த வரி வாங்கக்கூடிய முறையும் தப்பாக இருக்குது. எல்லா பொருட்களுக்கும் வரி வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல. அப்போ வருமான வரியை தூக்கிடுங்க. இல்லை வருமான வரி வந்து தாக்கல் பண்ணணும், ஆனால் அதுக்கு வரியெல்லாம் எதுவும் கிடையாது, 0ன்னு போட்டுக்கலாம், ஆனால் தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லோரும் அவங்க என்னென்ன இருக்கோ அதை காமிச்சிருவாங்க. அதை வந்து உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்ற அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே அதை பயன்படுத்தலாமே தவிர யாரும் தவறாக வந்து அந்த முறையை பயன்படுத்தி காசு ஏதாவது மறைச்சிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே வருமான வரி தாக்கல் பண்ணுங்கள், ஆனால் நாங்கள் வரி எதுவும் போடல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை அந்த வரியை வந்து இவ்வளோ சதவீதம் இருக்கிறத ஒரு 1/2%, 1% மாற்றிடுங்க பேருக்குன்னு. அப்படி பண்ணலாம்ல. ஒன்று வரியை குறைக்கலாம், இல்லை வரியை தூக்கலாம். தூக்குனாலும் தாக்கல் பண்ணுறது வருஷம் பண்ணலான்னு சொல்லலாம்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு வரி, அப்புறம் அந்த பொருட்கள் வாங்கும்போது அதுக்கு ஒரு வரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலுக்குள்ள செஸ் வரி, இந்த லோஸ்க்குன்னு எல்லாம் உள்ள திணிக்க முடியுமா எல்லாம் திரிச்சு வச்சுருக்கீங்க. அது ஜிஎஸ்டிக்குள்ள அதை மட்டும் கொண்டு வரல. அது பத்தாதுக்குன்னு இப்போ விலைவாசி அங்கே பேரல் விலை உயர்ந்துருச்சு, அதனால் நாங்கள் உயர்த்துறோம் அப்படின்றீங்க. அப்போ குறைஞ்சப்போ குறைச்சிங்களா? அது வந்து இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களோட சேர்ந்தே மக்களை ஏமாற்றுது. சில இடங்களில் மத்திய அரசாங்கமே தனியாக ஏமாற்றி நானே எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுது. அதில் வந்து அதுலேயும் வந்து சில மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி வருவாய் இங்கேருந்து போகிறது திருப்பி வர்றது ஒழுங்காக வரதில்லை. இதெல்லாம் வேறு நடக்குது. அதில் தான் சில அரசாங்கம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு என்ன சொன்னுச்சுன்னா, நாங்கள் ₹1 மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தா 29 காசு திருப்பி வருது, அதுவே கம்மி, அந்த காசையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க அவங்க. இப்போ இருக்க தாவேக அரசுக்கு இதெல்லாம் புரியறதுக்கே நாளாகும். இந்த மாதிரி ஒரு சூழலில் நாடு இருக்குது. இப்போது இந்த ₹108 வந்து ₹130 போகும்போது யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு பொருளோட விலையும் எப்படி இருக்கணும். பால் விலையெல்லாம் கண்ணா பின்னாடி வரும், மளிகை பொருட்களும் பயங்கரமாக ஏறும். இப்போ ₹108 இந்த நிலைமை இன்னமே தான் தெரியும் ஒவ்வொரு பொருட்களோட விலை எவ்வளோ ஏறி இருக்குன்னு. அது ₹130 தொடும்போது நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் எல்லா பொருளும் பயங்கரமாக ஏறி இருக்கு அப்படின்னு. இந்த விலைவாசி உயர்வுக்கும் பெட்ரோல் உயர்வுக்கும் நிறையா கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாலும் பண்ணுவாங்க. அது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சாமானிய மக்கள் மீது ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு சுமை. இது வந்து மத்திய அரசாங்கம் செய்யுது, மாநில அரசாங்கமும் அதுக்கு துணை போகுது. ஆனால் அவங்க வந்து எப்போ இதை எதிர்த்து போராடுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். எதிர்கட்சிகள் என்ன செய்கிறாங்கன்றதையும் பார்ப்போம், அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை இனிமேல் தான் அறிவிப்பாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். அது போக இந்த விலைவாசி உயர்வு வரப்போகுது, மக்கள் அதுக்கு தயாராக இருங்க. இதை வந்து தடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து இந்த அரசாங்கங்களே செய்யுது. போராட்டங்கள் வேணால் சில கட்சிகள் செய்யுமே தவிர அதனால் இது மாற்றம் வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க திரும்பவும் அதை தொடருவாங்களே தவிர இதை குறைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அதாவது போராட்டம் நடந்ததை பார்த்து ₹5 ₹10 குறைக்கிறாங்களான்றதை பார்ப்போம். ஆனால் அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ₹130 இப்போதைக்கு இது ₹120 வரைக்கும் போகும். 160, 170, அதிகபட்சம் ₹200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பெட்ரோலோட விலை. ஏன்னா அங்கே டாலரில் ஒரு பேரலுக்கு வந்து 115 போயிட்டுருக்குது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அதையும் 200 கொண்டு போயிடுவாங்க.
இந்த போர் உக்கிரமாக அந்த விலை ஏறும். அது 200க்கு போச்சுன்னா இங்கே எப்படி 110 130க்குலாம் கொடுக்க முடியும்? வாய்ப்பில்லை. இதுவும் 200க்கு போயிடும். அவங்க சொல்கிற அதே விஷயந்தான். இதில் என்ன இந்த 108 ரூபா வாங்குறாங்க இல்லையா? இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய்னு வச்சுப்போம். ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை 100 ரூபாய்னா அதில் எப்படி இந்த யார் யாருக்கு எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அந்த பெட்ரோல் தயாரிக்கக்கூடிய நாடுகள் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து 35 ரூபா போகுது. தோராயமாக 32 ரூபாயிலேருந்து 35 ரூபா போகுது. இப்போ கச்சா எண்ணெய் வந்து வெவ்வேறு நாடுகள் சவுதியிலேருந்து வாங்குறாங்க, ஈரான்லேருந்து வாங்குறாங்க, இன்னும் பல இடங்கள். இப்போ அமெரிக்காட்டேருந்து கூட நம்ம கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம். அந்த மாதிரி பார்க்கையில் 35 ரூபா அந்த தயாரிக்கக்கூடிய நாடுக்கு. அப்புறம் அங்கேருந்து போக்குவரத்து இருக்குது. அந்த போக்குவரத்து செலவு பார்த்திங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா 5 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு லிட்டருக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில நிறுவனங்கள் இப்போ இந்தியாவில் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து இப்போ இந்தியன் ஆயில்லாம் வந்து சுத்திகரிப்பு நிலையம் வச்சுருக்காங்க, ரிலையன்ஸும் வச்சுருக்காங்க. இந்த சுத்திகரிப்பு அவங்கள்ட்ட இந்த கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்து இவங்க இங்கே சுத்திகரிப்பாங்க. அந்த சுத்திகரிப்புக்குன்னு செலவு வந்து ஒரு 5 ரூபா. இப்போ இது மூணையும் கூட்டினாவே 45 ரூபா வந்துருச்சு. இதுதான் வந்து அந்த க்ரூட் ஆயில்னு சொல்லி வந்து கச்சா எண்ணெய். அது வந்து ஒரு ரா ஃபார்மில் இருக்கும். அது வந்து பெட்ரோலாக மாற்றுறதுக்கு இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி அதை சுத்திகரிக்கப்படாத கச்சா எண்ணெய் தான் வெளிநாட்டிலேருந்து வரும். அதை சுத்திகரித்து அந்த கொண்டு வர போக்குவரத்து செலவு, அதுக்கப்புறம் சுத்திகரிக்கிறது, இதெல்லாம் சேர்த்து அது 45 ரூபாயில் வந்து நிற்குது, வரி இல்லாமல். இப்போ இந்த 45லேருந்து என்னென்ன வரிகள் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 45லேருந்து 12 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் எடுத்துக்குது. என்னென்னா அதில் ஏகப்பட்ட செஸ், அந்த செஸ் இந்த செஸ்ன்னு எல்லாத்தையும் போட்டு 12 ரூபா மத்திய அரசாங்கம் எடுத்துக்குது. பெட்ரோலினுடைய உண்மையான விலை இப்போ நம்ம கூட்டும் போது 45 ரூபாயில் வந்து நிற்குதா, 12 ரூபா மத்திய அரசாங்கம் எடுத்துக்குது. இப்போ இந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இது வந்து மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த 12 ரூபா எடுக்கும். மத்திய அரசாங்கம் பண்ணுற மாதிரி மாநில அரசாங்கம் பார்த்திங்கன்னா அப்படி எல்லா மாநிலங்களும் பண்ண முடியாது, அவங்க மாநிலத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் அவங்க அதிகமாக 24 ரூபாயிலேருந்து 26 ரூபா வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு. இப்போ அதை கூட்டினோம்னா, இப்போ இது 45 மத்திய அரசாங்கத்துக்கு போகிற 12 கூட்டினா 57. இப்போ இவங்க வந்து 28 ரூபா, அதிகபட்சம் 28 ரூபா வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசாங்கம் வந்து வரி போடுது. அதில் மத்திய அரசாங்கத்துக்கு 12 ரூபா சொன்னோமா, மாநில அரசாங்கம் 28 ரூபா வரைக்கும் போடுது. இப்போ அந்த 57ஓட இந்த 28 கூட்டணும் அப்படின்னு சொன்னால் 85 ரூபாய்க்கு போயிடுது. இந்த 85க்கு மேலே என்னென்ன செலவுகள் அப்படின்னா, இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி யார் அப்படின்னா, இவங்க தான் வந்து இந்த ஆயில்களுக்கு விளம்பரம்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த விளம்பர செலவு அது வந்து ஒரு 5 ரூபா வந்து 6 ரூபா, சில இடங்களில் 10 ரூபாவோட. அது ஒவ்வொரு நிறுவனத்தையும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நிறுவனத்தையும் பொறுத்தும் அது மாறும் அந்த செலவுகள். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வரிகள்லாம் ஒவ்வொன்றையும் சேர்த்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90-95 ரூபா வந்துடும். 95 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்துடும். இந்த இது இல்லாமல் அவங்களுக்கு இது போக மற்ற இதர செலவுகள், அந்த டீலர், அந்த ஒவ்வொரு டீலரும் வச்சு விற்கிறான்ல, அது இந்த பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், இவங்கெல்லாம் அங்கங்கே ஒரு டீலர் வச்சு ஒவ்வொரு இதுலேயும் விற்கிறாங்க இல்லையா, அந்த டீலருக்கு ஒரு 5 ரூபா போகுது. 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா. அவங்க எடுத்துக்கிறது 4 ரூபா 5 ரூபா தான். மிச்சம் எல்லாரும் எடுத்தது போக அவங்களுக்கு வர்றது 4 ரூபா 5 ரூபா தான். அது அவங்க அங்கே சில ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அந்த வாடகைலாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் போக்குவரத்து செலவுலாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து அவங்க அதில் ஒரு 4 ரூபா 5 ரூபா எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்தா ஒரு 100 ரூபாயில் வந்து நிற்கும். இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விலை விவரங்கள். இதில் யார் அதிகமாக எடுத்துக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து மாநில அரசாங்கம் வந்து 28 ரூபாய்க்கிட்ட எடுக்குது. அவங்க தான் வந்து அதிகமாக வரி எடுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாநிலத்திலேருந்து மட்டும்தான் வரி வரும். மத்திய அரசாங்கம் எல்லா இடத்துலேருந்து எடுக்குது. அவன் 12 ரூபா எடுக்கிறான். அது வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். மாநில அரசாங்கமும் கொஞ்சம் இதில் குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் மத்திய அரசாங்கம் குறைக்க முடியும். 12 ரூபா இருக்கிறத ஒரு 10 ரூபா ஆக்கினான்னா, ஒரு 8 ரூபா ஆக்கினான்னா நல்லா பண்ணலாம். ஏன்னா எல்லா மாநிலத்திலிருந்தும் வருது அவங்களுக்கு வருமானம். அப்படிங்கும்போது அதை செய்ய மாட்டேன்றாங்க. கேட்டால் அந்த செஸ், இந்த செஸ், எஜுகேஷன் செஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ், ரோட் செஸ்ஸு, எஜுகேஷன், அப்புறம் அக்ரிகல்ச்சர் செஸ், என்னென்னலாம் போட முடியுமோ போட்டு அந்த 12 ரூபா எடுக்கிறாங்க. இவங்க அந்த 28 ரூபா எடுக்கிறது வேல்யூ ஆடட் டேக்ஸ். இது வந்து அதை வச்சு தான் மாநிலமே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் டாஸ்மாக்கு, ஒரு பக்கம் அந்த பெட்ரோலில் வரக்கூடிய வரி, அதை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்குது மாநிலமே. அதனால் அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த நம்பி தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களும் அதே மோடியோடைய பக்தர்களாக இருக்கிறனால என்ன காரணம், அவங்க என்ன வழி சொல்கிறாங்களோ அதே வழி தான் இவங்களும் பின்பற்றுறாங்க. தொழில் செய்வது நம்ம வேலை இல்லை,
நம்மளும் வரியை வாங்கி வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. வரியை வாங்கி அரசாங்கத்தை நடத்துவோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் இவங்களும் அதே பாணியை பின்பற்றுறதுனால இவங்களும் வரியை குறைக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை, இவங்கள்ட்ட யோசனையே இல்லை. அதனால் சரி, இப்போது இதான் வந்து 100 ரூபாய் இருக்கக்கூடிய பெட்ரோலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யார் யாருக்கு எவ்வளோ பங்கு போகுது, அதனோட விலை விவரங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இதில் எங்கே குறைக்கலான்னா, இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால், இப்போ நம்ம சொன்ன இந்த மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து இவங்க 28 ரூபா மாநில அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அவங்க 12 ரூபா எடுத்துக்கிற, இதை சேர்த்தாவே 40 ரூபா வரி, மட்டுமே 40 ரூபா இல்லையா? இந்த வரியை குறைச்சிட்டு அப்படி 108 ரூபா, 100 ரூபாயிலேருந்து 60 40 ரூபாய் கழிச்சிங்கன்னா எவ்வளோ? அது 60 ரூபா தான். நான் சொன்ன அந்த உற்பத்தி செலவு, போக்குவரத்து செலவு, சுத்திகரிப்பு செலவெல்லாம் சேர்த்து பெட்ரோலோட விலை எவ்வளோன்னா 45 ரூபா. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு 5 ரூபாய்க்கு அந்த விளம்பரம் பண்ணுறாங்கள, அதை எடுக்க தான் செய்வோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் நம்ம அந்த காசுலேயே சேர்த்து வச்சு பார்த்தோம்னா 50 ரூபா வருது. இதுதான் அந்த பெட்ரோலுடைய. அது போக இந்த டீலர் அவன் வாங்கி அங்கே விற்கிறான்ல, அவன் அதுக்கு ஒரு ஆட்களை பணியமர்த்தி அதுக்கு வாடகை கொடுத்துலாம் பண்ணுறான். போக்குவரத்து செலவுலாம் இருக்குது அவனுக்கும், ஏற்றுக்கூலி இறக்கூலி ஏதாவது இருக்கும், அதெல்லாம் சேர்த்தா அது ஒரு 5 ரூபா. சரி, இந்த இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா 55 ரூபாயில் வந்து நிற்குது இல்லையா? 55 ரூபாயில் வந்து நிற்குது. சில இடங்கள்ல இந்த சதவீதம் சற்று மாறும். அதனால் நம்ம வந்து அதை வந்து 60ன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பெட்ரோலுக்கு நம்ம நியாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு விலை. சரி, இந்த மாநில மத்திய அரசாங்கம் வந்து வரி எடுக்கணும்னு நினைக்குது. அப்போ அந்த வரியெல்லாம் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்து 18%, 28% போகும்போது அது வந்து 60 ரூபாயில் இருக்குது. 75 ரூபாயிலேருந்து 78 ரூபா வரும். இதுதான் நியாயமாக வரியை கொடுத்தே நியாயமாக வரக்கூடிய விலை வந்து இந்த விலை தான். ஆனால் நம்ம 78 ரூபாய்க்கு 108 ரூபா கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, இவங்க ஏற்கனவே அதில் 28% ஜிஎஸ்டி போடும்போதே அங்கே ஒரு 18 ரூபா வந்துடுது. இவங்களுக்கு 9 ரூபா, அவங்களுக்கு 9 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன், பாதியாக. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபா குறையுது வருமானம். அப்படின்றனால இந்த 30 ரூபாயை அவங்க குறைக்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ இது இந்த கச்சா எண்ணெயோட விலை வந்து இப்போ இருக்கக்கூடிய விலைக்கு இது 108 ரூபா சொல்கிறாங்க. இப்போ இது இன்னொரு 50 ரூபா ஏறிச்சுன்னா இதில் 50 ரூபா ஏற்றிடுவாங்க. அந்த 50 ரூபா அவங்களுக்கு போய்டும். ஆனால் இவங்களுடைய அந்த மார்ஜின் மட்டும் குறையாத மாதிரி பார்த்துப்பாங்க. அங்கே தான் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது வந்து மக்களாகிய நாம் தான் புரிஞ்சுக்கணும். இதில் என்ன மாதிரி கொள்ளைகள்லாம் நடக்குது, இதில் எப்படிலாம் வந்து மக்களை ஏமாத்துறாங்க, எந்த மாதிரிலாம் வரி வந்து அதிகமாக போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறோம். ஏன்னா இது வந்து பகல் கொள்ளை. ஏன்னா இவ்வளோ வரி போட்டு இதுலேருந்து எடுக்கிறாங்க. 60 ரூபாய் விற்க வேண்டிய ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதில் 40 ரூபா வரி. அதுதான் வந்து இதில் நடக்கும். இப்போ 60 ரூபாய்க்கு 40 ரூபானா அது எவ்வளோ சதவீதம்? அது 60 ரூபாய்க்கு 30 ரூபாய்ன்றதே 50% வரி இல்லையா? 60 ரூபாய்க்கு 30 ரூபாய்ன்னு 60 ரூபாய்க்கு பாதினா 30 ரூபா. அப்போ 50%, 30 ரூபாயே 50%. இப்போ 40 ரூபானா அது எவ்வளோ பெரிய 66% வரி. 60 ரூபாய்க்கு 66% வரியை போட்டால் அது 100 ரூபாய்க்கு வந்து நிற்கும். அப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தால் அது 18%, 20% வரி வரும். ஆனால் அவன் 66% வரியை போட்டு நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்கான். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு இப்படி பெரிய 10 லிட்டர் 100 லிட்டர்லாம் போடுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ போகும்? 60 ரூபா பெட்ரோலுக்கு 66% வரி போடும்போது 100 ரூபாய்க்கிட்ட வந்துடுது. இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரி அரசியல். இதை மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதன் காரணமாக என்னென்ன நடக்க போகுது, இதனோட பின்விளைவுகள் என்ன அப்படின்னா, எல்லா பொருளும் விலைவாசி உயரும். அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள், நடுத்தர வர்க்கம் எல்லாருமே அதில் பாதிக்கப்படுவாங்க. இதில் பணக்காரங்க மட்டும் தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இது பெரிய அளவுக்கு பாதிப்பாக தெரியாது. எல்லாமே பாக்கெட் மணி மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, என்ன 30 ரூபா தானேங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த 30 ரூபான்றது இந்த கீழ்த்தட்டு மக்கள்னால் நான் வந்து ஜாதியை வச்சு கீழ்த்தட்டு மேல்தட்டுலாம் சொல்ல, வருமானத்தை வச்சு சொல்கிறேன். அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கும் வந்து நடுத்தர வர்க்கம் இவங்களுக்குலாம் 30 ரூபாயா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு 30 ரூபா தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் அது பணக்காரங்களுக்கு. அதனால் அந்த பாணியே மாறும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணோட்டம் ரெண்டுமே மாறும். ஆனால் இந்த மக்கள்லாம் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. இது மட்டும் விலை உயரல, இதோட சேர்த்து எல்லா பொருட்களோட விலையும் உயருது. அதனால் எல்லா பொருட்களோட விலை உயரும்போது அவங்களோட வருமானம் பார்த்திங்கன்னா பெருசாக ஏறி இருக்காது, ஆனால் செலவுகள் அது இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா அவங்களுடைய சேமிப்பெல்லாம் கரையும். நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரமே கஷ்டமாகும். அது போக கடன் நிறையா வாங்குவாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் அதிகமாக நடக்கும். அதான் நான் சொல்ல வரேன். இப்போ 108 ரூபான்றது 108 ரூபாயில் நிற்காது. நான் சொன்ன மாதிரி 130 நிச்சயம், 160 லட்சியம். இது வந்து பெட்ரோல். இதே மாதிரி ரூபாய்க்கு பார்த்தோம்னா 100 நிச்சயம், 120 லட்சியம். டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சொல்கிறேன். ஸோ இது ரெண்டும் வந்து எதை காட்டுது அப்படின்னா, இந்த அரசாங்கத்தினுடைய
மத்திய அரசாங்கத்தினுடைய கையாளத்தன்மை தான் காட்டுது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து வரியை தவிர வேறு எந்த வழியும் அவங்க பின்பற்றலை வருமானத்துக்கு. ஏற்கனவே எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் காட்டுது. அவங்க சிறப்பாக செயல்படலை, அது நல்லாவே தெரியுது. மாநில அரசாங்கமும் இதுக்கு துணை போகுது. இந்த அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்களுக்கும் வரி இதில் தான் வருது, அது போக டாஸ்மாக்கு, அதனால் அவங்களும் இதை நம்பி இருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன், இது வழி இல்லை, இது ஒரு விதமான வழி, ஆனால் இதுவே வழி அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். வருமானத்துக்கு இது ஒரு வழி, ஆனால் இது மட்டுமே வழின்னு தான் மத்திய அரசாங்கம் இருக்குது. அதே மாதிரி தான் மாநில அரசாங்கம் பின்பற்றுறதுங்கிறது தவறான செயல், தவறான போக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். சரி மக்களே, இந்த காணொலியில் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சில பேருக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். என்ன இவ்வளோ தான் விலையா, இவ்வளோ ரூபா வாங்குறாங்களா அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். 66% வரி கட்டுறோமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆமாம், நம்ம இருக்கிறதுலே அதிகமாக வரி கட்டுற பொருள் வந்து பெட்ரோல் டீசல் தான். இருக்கிற எல்லா பொருளுக்கும் நம்ம வரி கட்டுறோம் இல்லையா, அதில் எதுக்கு அதிகமாக கட்டுறோம் அப்படின்னா அது இது தான். ஏன்னா மற்றதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுது, இது ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. அது தெரியாமல் தான் மக்கள் இவ்வளோ நாள் எல்லாத்தையும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய விலை வந்து இதுக்கே மலைச்சிடாதீங்க, அது இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் பண்ணேன். இந்த 108 ரூபாய்க்கே சில பேர் அவ்வளோன்னு இருக்காங்க. இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தான்மா, இன்னும் மெயின் பிக்சர் வர வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இதில் சொல்கிறோம். அது 130 ரூபான்றது இன்னும் ஒரு மாதத்துலேயே கொண்டு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 160 ஒரு 2-3 மாதம் ஆகும். அது வந்து எப்படி இந்த போர் போகுது, ஈரானோட போர் எப்படி போகுது, திடீர்னு சரசரசன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது விறுவிறுன்னு ஏறிடும். ஏன்னா அங்கிட்டு எவனே உள்ள விட மாட்டான். அப்புறம் மற்ற சுற்று வழியில் தான் வரணும். இதில் அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பாதையும் மூடுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏதோ முண்டேன் ஜலசந்தின்னு இன்னொன்று இருக்குது, முண்டஸ் ஜலசந்தி, அதையும் வந்து மூடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். அது வந்து ஹமாஸ் அமைப்பதை சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதனால் அது எப்போ நடக்குதுன்னு தெரியல. அதெல்லாம் நடந்துச்சுன்னா இன்னும் மோசமாகும் சூழ்நிலை. அதனால் பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக 130 ரூபாய்க்கு போய்டும். 160 கண்டிப்பாக ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த போரை பொறுத்து தான். ஆனால் 130 போயிடும். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவங்க 130 ரூபா ஏற்றணும், வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 130 போய்டும். 160 போகுமா அப்படின்னா அது கொஞ்சம் நாள் ஆகும், சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் ஆகிடும், அது 160 ரூபாய்க்கு போய்டும். இந்த பேரல் வந்து 200 ரூபாய்க்கு போகும்போது இந்த 160 ரூபா இல்லை, அதையும் தாண்டி போகும். இன்றைக்கி 1 லிட்டருக்கு என்ன கொடுக்குறீங்களோ ஒரு 2-3 மாதம் கழிச்சு அதில் பாதி தான் உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கும். இன்றைக்கி கொடுக்குற அதே காசுக்கு பாதி தான் உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கும். இன்றைக்கி 1 லிட்டருக்கு கொடுக்குற காசை 3-4 மாதம் கழிச்சு 1/2 லிட்டருக்கு அதே காசை கொடுத்துட்ருப்பீங்க. அதான் நடக்கும். இது வந்து மக்களை பெருசாக பாதிக்க போகுது. இதனால் மக்கள்லாம் கொந்தளிப்பாங்க. போராட்டங்கள்லாம் சில இடங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிர்க்கட்சிகள் எதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த போராட்டங்கள்லாம் செய்கிறதுக்கு. ஆனால் அதனால் மாற்றங்கள் வருமானதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்றது. ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மோடி அவர்கள் சொன்ன மாதிரி அதிகமாக பெட்ரோல் பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழலும் வரும். அதனால் தேவையானதுக்கு மட்டும் பயன்படுத்தினா இதை கொஞ்சம் குறைக்கலாம். இல்லைனா தேவையில்லாததுக்கெலாம் செலவு பண்ணி இப்போ வெளியில் சுற்றுறது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் வரும். அதுதான் வந்து மோடி அவர்களும் சூசகமாக சொல்கிறாரு. இந்த பக்கம் விலையை உயர்த்திடுவோம், அப்புறம் நீங்கள் வெளியில் வராதிங்கப்பா, வந்தீங்கன்னா இவ்வளோலாம் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் அவர் அப்படி சொல்கிறாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. தேவையானதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. பெட்ரோலை அதிகமாக பயன்படுத்தினா அதுக்கு வந்து டிமாண்டை குறைச்சிட்டோம்னா விலை குறைஞ்சிரும். ஆனால் அதுக்கான டிமாண்டை நீங்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து குறைக்க முடியாது. ஏன்னா இந்தியா முழுவதும் இருக்கவங்களுக்கு டிமாண்ட் இருக்க தான் செய்யும். பெட்ரோல் டீசலில் வந்து டிமாண்டை குறைக்கிறது கஷ்டம். எல்லாத்துக்குமே பெட்ரோல் டீசல் தேவை. ஆனால் அதுக்கு ஒரு மாற்று வழி என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் பக்கம் மக்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வழியில் வந்து போனால் இதனுடைய பெட்ரோலை சார்ந்து இருக்கிறது இல்லை டீசல் சார்ந்து இருக்கிறது குறையும். அதனால் எல்லோரும் மின்னணு சாதனங்களை மின்னணு வாகனங்களை நோக்கி போங்க அப்படின்றதான் நம்ம இதில் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். ஏன்னா அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போ இதனால் புகைகள் வருது, வெப்பமாகுது, ஏற்கனவே புவி வெப்பமாகிட்டு இருக்குது. இது வேறு வெப்பத்தை சூட்டை கிளப்பி விடுது. கரியமில வாயு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நிறைய மரங்களை வெட்டிகிட்டு இருக்காங்க. மரங்கள் குறையிறதுனால இந்த கரியமில வாயுலாம் வந்து சுற்றி வந்து தூய காற்றாக மாற்றுறதுக்கு மரம் வேணும். இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் மரம் இருந்தால் நல்லாயிருக்கும். மரங்கள்லாம் நிறைய இடங்கள்ல வெட்டிகிட்டே போயிடுறாங்க. அதனால் இருக்கிற மரங்களை வச்சு ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே பாதிப்பு உள்ளாக்கும். அதனால் தேவையானதுக்கு மட்டும் வாகனங்களை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைனா வந்து இந்த பெட்ரோல் தேவையானதுக்கு மட்டும் வாகனங்களை எடுத்துகிட்டு வெளியில் போங்க, பெட்ரோல் டீசலை பயன்படுத்துங்க. இல்லைனா வந்து மாற்று எரிசக்திக்கு மாறுங்க. அதாவது நம்ம வந்து மின்சாரத்தின் மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்துங்க அப்படின்றத நம்ம வந்து இதில் கோரிக்கை வைக்கிறோம்.
அதுதான் வந்து எதிர்காலத்தினுடைய மாற்றம் இருக்கும். அது எவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் அதுக்கு மாறுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஆனால் அப்படி எல்லோரும் ஒரே நாளில் மாறிட போதில்லை. இப்போ தான் கொஞ்சம் பேர் ஒரு 2% மக்கள் அதுக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் 98% பேர் இதைத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஏற்றி அந்த சதவீதத்துக்கு கொண்டு போகிறதுக்குள்ளார எப்படியும் ஒரு 20-25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்தியா வந்து 2070 என்னமோ 2047 0 கார்பன் வெளியீடு, கரியமில வாயு வெளியீடுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதை நிறைவேற்றணுன்னா இந்த வாகனத்தில் இருக்கவங்கலாம் முதல்ல மின்சார வாகனத்தை பயன்படுத்த சொல்லி அவனெல்லாம் போக சொல்லணும். அப்போ தான் அது நடக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. அப்படி தான் கொண்டு போக முடியும். அதனால் இது வந்து ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நடக்கிற விஷயம் இல்லை. இது வந்து ஒரு 25-30 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது சாத்தியமே ஆகும் முழுமையாக. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படி கொண்டு போகலாம். இப்போ 2%-5% தான் இருப்பாங்க இந்த மின்சார வாகனங்கள் பயன்படுத்துகிறவங்க. அவங்க அதிகமாக இந்த பெட்ரோலோட சார்ந்து இருக்கிறது குறைஞ்சிரும். ஏன்னா அப்போ இந்த பொருள்லாம் நம்ம இறக்குமதி பண்ண வேண்டியது. இப்போ அதிகமாக இறக்குமதி பண்ணுறதே இந்த பெட்ரோல், டீசல், தங்கம் இதுதான். இதை வந்து வாங்காமல் விட்டுட்டோம். நமக்கு எல்லாருமே மின்சார வாகனம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இதை சவுதி, இந்த ஈரான், குவைத் இங்கே இதெல்லாம் அதை வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. எண்ணெயெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ தேவைப்படுது வாங்குகிறோம். ஆனால் எல்லோரும் மின்சார வாகனங்களுக்கு போனதுக்கப்புறம் அது அவனுக்கும் தெரிஞ்சிடும். அதனால தான் அவங்களும் மாற்று பொருளாதாரத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணெயோடைய தேவை குறையுது, எல்லோரும் இதில் மின்சார வாகனத்துக்கு போகிறாங்கன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. அதனால் அவங்களும் வேறு விதமான தொழில்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து இந்த இறக்குமதியை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழி. எல்லோரும் மின்சார வாகனம் நோக்கி போயிட்டாங்கன்னா இறக்குமதி இவ்வளோ பண்ண வேண்டிய தேவை இருக்காது. பெட்ரோல், டீசல் எல்லோரும் அதை சார்ந்திருக்க வேண்டாம். இவங்களும் இவ்வளோ வரி அதில் போட்டு கொள்ளை இல்லாமல் எடுக்க முடியாது. சரி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. இது நம்ம ஒரு வழியாக சொல்கிறோம். எல்லோரும் மின்சார வாகனம் நோக்கி போங்க. இப்போதைக்கு தேவையானதுக்கு மட்டும் வாகனத்தை பயன்படுத்துங்க. தேவையில்லாமலாம் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காதிங்க. பெட்ரோல் அதிகமாக கொடுக்கணும். இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஏதோ கட்டுப்படி ஆகும். அது 130 ரூபா 160 ரூபாலாம் போகும்போது நிறைய பேர் வாகனத்தை எடுக்கிறதுக்கு யோசிப்பான். அந்த மாதிரி ஒரு சூழல். சில இடங்கள் அவ்வளோ கொடுத்தா கூட பெட்ரோல் சில இடங்கள்லாம் இல்லைங்க, இங்கே பெட்ரோல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய சூழல்லாம் கூட வரும். எப்படி இப்போ அந்த சிலிண்டர் சொன்னாங்களே, நாங்கள் 2000 இருந்ததுக்கு இப்போ 4000 கேட்டால் கூட 4000 கொடுத்தாலும் இப்போ சிலிண்டர் இல்லைங்க, எரிகாற்று உள்ள இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி சூழல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த போர் எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் எல்லாமே. சரி மக்களே, இன்றைக்கி நம்ம பயனுள்ள தகவலை பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது 2வது காணொலி. நம்ம சொன்ன மாதிரி 2 காணொலி போடணும். 2 காணொலி போட்டாச்சு. இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அப்புறம் இந்த காணொலி பற்றின உங்கள் கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கிற மக்களை தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.